ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துபாய் மச்சான் யூடியூப் சேனலுக்கு எல்லாருக்கும் வணக்கம். அப்போ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் துபாய் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். அது மொத தடவையாக ஃபஸ்ட்டு டைமு. அப்போது இந்த பஸ்ஸில் என்னென்ன வசதி இருக்குது, எப்படி டிக்கெட் எடுத்து எப்படி ஏறணும், எப்படி இறங்கணும், அதை பற்றி அன்றைக்கி இந்த வீடியோ எல்லாருக்கும் நான் முழுசாக ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். ஓகே, பாக்கி நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. எல்லா துபாய் பஸ் ஸ்டாண்டுலயும் இந்த மாதிரி வெளியில ஒரு போர்டு இருக்கும். இந்த பஸ் மேப்பு, இது வந்து எத்தனை மணிக்கு பஸ் வரும், எந்தெந்த பஸ், எத்தனை நம்பரு, எல்லாமே டீட்டெயில்ஸா இருக்கும். இதுதான் துபாய் பஸ் ஸ்டாண்டு. இது ஏசி, ஃபுல் ஏசி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன பாக்ஸ் உள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் கைனா முடியாமவங்களுக்கு இதில் வீல் சேர்னா உள்ள இருக்கும், நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் ஏறும்போது என்னென்ன நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது, அதில் ஒரு மேப்பே ஒட்டியிருக்காங்க. அப்புறம் இதில் ஒரு 4-8 பேர் உட்கார சேர்னா இருக்குது, ஃபுல் ஏசி தான். அப்புறம் கிளாஸ் இருக்குது, நம்ம வெளியில் உள்ளேருந்து என்னென்ன பார்த்துக்கலாம், வெளியில் என்னென்ன பஸ்னா வருதுன்னு. இந்தியா மாதிரி கிடையாது, இங்கே துபாயில் வந்து பஸ் நம்பர் வச்சுட்டு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். அந்த நம்பர் வச்சுட்டு எங்கன்னா போது நம்ம கூகுளில் பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நோல் கார்டு, இந்த நோல் கார்டு வச்சுட்டு தான் நமக்கு வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியும். இது பஸ்ஸு, டாக்ஸி, மெட்ரோ, இந்த போட்டு எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். துபாய் பஸ்ஸில் டோர் ஓப்பன் செய்ய நம்ம கை ஸ்கேன் செய்தாலே போதும், ஓப்பன் ஆயிரும். அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நேராக நம்ம நோட் கார்டை வந்து மிஷினில் பஞ்ச் பண்ணணும். அப்போ நம்ம அமௌண்ட் எழுதி காமிக்கும். அப்போ திருப்பி இறங்கும் போது இதே மாதிரி நம்ம பஞ்ச் எழுதி இறங்கணும். இல்லைன்னா துபாய் RDI 200 dirhams வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. இப்போ நான் ஏறி உக்காந்துட்டேன், அந்த பஸ்ஸை எடுத்தாச்சு. பஸ்ஸில் ட்ராவல் பண்ண சூப்பராகவே இருக்குது, ஃபுல் ஏசி, நல்ல ஸ்மூத்தாக ஏர் பஸ் தான். அப்புறம் இது என்ன பாத்தீங்கன்னா, பச்சை கலர்ல ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, ஸ்டாப்னு எழுதிருக்கு. அது பஸ்ல சுத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னு தெரியுமா, பஸ்ல ஏதாவது ஆபத்து, ஏதாவது விபத்து ஆயிட்டுனா அதை அமுத்தினாலே போதும், நமக்கு வந்து வண்டி ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் மேல வந்து ஒரு சுத்தில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் நமக்கு ஏதாவது ஆபத்துனா நமக்கு கிளாஸ் உடைச்சு வெளியில வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மெட்ரோல என்னென்ன சிஸ்டம் இருக்கோ அதே சிஸ்டத்தை நம்ம துபாய் பஸ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு கிரீன் கலர் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம கை விரல வச்சாலே போதும், டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். நம்ம ஒரு மாதிரி படிக்கட்டுனா கிடையாது, சமமா தான் இருக்கு. நல்லா ஏறக்கும் இறங்கக்கும் நல்ல வசதியாவே இருக்கும். சும்மா சொல்லக்கூடாதுங்க, துபாய் பஸ்ஸுன்னா பஸ்ஸு தான். நம்ம ஒரு மெட்ரோவில் எப்படி ட்ராவல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பஸ்ஸுன்னு இருக்குது. அது டிவி ஸ்க்ரீனு, அலஸ்மெண்ட் எல்லாமே செட்டப்பாகவே இருக்குது. நம்ம அதாவது ஒரு ஸ்டாப் வரும்போது நமக்கு வந்து ஸ்பீக்கரில் வந்து அலஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, டிவி ஸ்க்ரீனும் எழுதி காமிக்கும். இந்தியா பஸ்லன்னா ஒரு டிரைவர், ஒரு கண்ட்ராக்டர் இருப்பாங்க. ஆனால் துபாய் பஸ்ஸில் அது தேவையில்லை, ஒரு டிரைவர் மட்டும்தான். அதுக்கு பதில் தான் ஒரு நோல் கார்டு வச்சிருக்காங்க. அந்த நோல் கார்டு வச்சு தான் எல்லாரும் ட்ராவல் பண்ணணும். மினிமம் 20 dirhams வரைக்கும் அதில் பேலன்ஸ் இருக்கணும். பேலன்ஸ் இல்லைன்னா 200 dirhams வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. அப்போ எல்லாரும் ட்ராவல் பண்ணும்போது பேலன்ஸ் செக் பண்ணிட்டு ஏறுங்க. ஓகே, அப்போ நான் இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு. நாளை புதிய வீடியோக்கு பார்க்கலாம். பாய்.